வணக்கம். நான் உங்களோட ஃபிசிக்ஸ் டீச்சர். 8ஆம் வகுப்பு இயற்பியல் பாடப்பகுதியில் மின்னியல் பாடம் பார்த்துட்ருக்கோம். போன பாடப்பகுதியில் நாம் இலை மின்காட்டினா என்ன, தங்க இலை மின்காட்டினா என்ன, இடி மின்னல் பற்றி கொஞ்சம் விரிவாகவே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைக்கி நம்ம புவி தொடுப்பு பற்றி பார்க்க போகிறோம். புவி தொடுப்பு அப்படின்றது என்னென்னு பார்த்தோம்னா எர்த்திங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நம்ம வீட்டில் எர்த்து கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க இல்லையா. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கவனிங்க. புவி தொடுப்பு என்பது மின் சாதனங்களில் இருக்கும் மின் காப்புரைகள் பழுதாகும் போது நமக்கு மின் அதிர்ச்சி ஏற்படாமல் இருப்பதற்கான பாதுகாப்பு நடவடிக்கையாகும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா. சப்போஸ் நம்ம வீட்டில் ஏதாச்சும் எலக்ட்ரிக்கல் ஷாக் ஏதாச்சும் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதிலேருந்து நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. மின்னிறக்கம் அடையும் மின்னாற்றலை குறைந்த மின்தடை கொண்ட கம்பிகள் மூலம் புவிக்கு இடமாற்றம் செய்யும் முறையே புவி தொடுப்பு என்று வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. பல்வேறு மூலங்களில் இருந்தும் நமக்கு மின்னாற்றல் கிடைக்கிறது. சரியா. எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுன்றதை நம்ம 6ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்புலையும் படிச்சிருக்கோம் இல்லையா. மின்கலம் மின்னாற்றலை அளிக்கும் ஒரு மூலமாகும். எங்கெங்கெல்லாம் நம்ம செல் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா சுவர் கடிகாரங்கள், அலைபேசி போன்றவற்றில் நாம் மின்கலத்தை பயன்படுத்துகின்றோம். குளிர்சாதன பெட்டி, குளிரூட்டி, சலவை இயந்திரம், தொலைக்காட்சி பெட்டி, மடிக்கணினி, நீர் கொதிக்கலன் போன்றவை இயங்குவதற்கு வீடுகளில் வழங்கப்படும் மின்சாரத்தை நாம் பயன்படுத்துகின்றோம் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய இந்த மின்சாதனங்கள் எல்லாத்தையுமே இயக்கத்துக்காக மின்சாரத்தை நாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா. வீட்டு உபயோக பொருட்களான கொதிக்கலன் மற்றும் மின் சலவை பெட்டி போன்றவை பொதுவாக மின்னோட்ட கம்பி, நடுநிலை கம்பி மற்றும் புவித்தொடுப்பு கம்பி ஆகிய 3 வகையான கம்பிகளை கொண்டிருக்கும். இப்போ அதனோட ஃப்ளக்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 பின் இருக்கும், பார்த்துருப்பீங்க இல்லையா. புவித்தொடுப்பு கம்பியானது மின் சாதனங்களின் உலோக பரப்போடு இணைந்திருக்கும். இந்த புவித்தொடுப்பு கம்பியில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் 3 மேலே பார்த்தீங்கன்னா மின்னோட்ட கம்பி, நடுவில் இருக்கிறது நடுநிலை கம்பி, 3ஆவதாக இருக்கிறது புவித்தொடுப்பு கம்பி. இந்த புவித்தொடுப்பு கம்பியானது எங்கே இணைக்கப்பட்டிருக்கோம்னா மின்சாதன பெட்டியோட உலோக பரப்போட இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. எதிர்பாராத விதமாக மின் அதிர்ச்சி ஏற்படுவதை தடுப்பதற்காக இவ்வாறு இது இணைக்கப்பட்டிருக்கிறது. சரியா. அப்போ நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா. உதாரணமாக மின் சலவை பெட்டியில் மின்னோட்ட கம்பியானது மின் காப்புரை மூலம் முறையாக பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை மின்கசிவு மூலம் மின் காப்புரைகள் எரிந்து போனால் மின்னோட்ட கம்பியானது உலோக பரப்பை தொடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. சப்போஸ் ஏதாச்சும் எலக்ட்ரிக் ஒயர் ஏதாச்சும் லீக் ஆச்சு அப்படின்னாக்க நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்கிறோம். சரியா. புவித்தொடுப்பு கம்பியானது உலோக பரப்பில் முறையாக இணைக்கப்பட்டிருக்கும் போது அதிகப்படியாக வரும் மின்னோட்டம் புவியில் மின்னிறக்கம் செய்யப்பட்டு மின் அதிர்ச்சியிலிருந்து நாம் பாதுகாக்கப்படுகின்றோம். சரியா. அப்போ டைரெக்டாக கிரவுண்டுக்கு போகிறதுனால நம்மளுக்கு எந்த அதிர்ச்சியும் ஏற்படுறதில்லை. சரியா. புவியானது சிறந்த மின்கடத்தியாகும் என்பதால் பழுதடைந்த மின்காப்பு உரையிலிருந்து கசியும் மின்சாரம் அதன் வழியே பாய்ந்து செல்கிறது. சரியா. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, புவியானது ஒரு சிறந்த மின்கடத்தியாக நம்மளுக்கு செயல்படுதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால் மின்சாரம் அதன் வழியாக போயிடுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுறதில்லை. சரியா. அடுத்து பாருங்கள். மின்னல் கடத்தினா என்ன அப்படின்னு பார்க்குறோம். சரியா. இது நம்ம சாதாரணமாக இடிதாங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் மின்னல் கடத்தி இங்கே. சரியா. உயரமான கட்டிடங்களை மின்னல் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்க உதவும் ஒரு கருவி மின்னல் கடத்தியாகும். இந்த மின்னல் கடத்தியில் ஒரு உலோக தண்டானது கட்டடத்தின் மேற்பகுதியில் காற்றுடன் தொடர்பு கொள்ளும் வண்ணம் பொருத்தப்பட்டிருக்கும். சரியா. அந்த உலோக தண்டு பார்த்தோம்னா கட்டடத்தோட மேல் பகுதியில் காற்றோடு தொடர்பு கொண்டு இருக்கும். சரியா. கட்டடங்கள் கட்டப்படும் போது இந்த உலோகத்தண்டும் அதிலிருந்து வரும் தாமிர கம்பியும் கட்டடத்தின் சுவர்களில் பொருத்தப்பட்டிருக்கும். சரியா. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த உலோகத்தண்டோடு சேர்ந்து தாமிர கம்பியும் கட்டடத்தோட சுவரில் பொருத்தியிருப்பாங்க. சரியா. தாமிர கம்பியின் மறுமுனை புவிக்கு அடியில் உள்ள உலோகத்தண்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும். மின்னல் ஏற்படும் போது அது கட்டடத்தின் மேற்பகுதியில் இருக்கும் கூர்முனைகளை உடைய உலோகத்தண்டினால் இழுக்கப்படுகிறது. சரியா. அப்போ மின்னல் ஏற்படும் போது கட்டடத்தின் மேலே இருக்கக்கூடிய உலோகத்தண்டால் அந்த மின்னலானது ஈர்க்கப்படுது. புவியுடன் இணைக்கப்பட்டுள்ள தாமிர கம்பி வழியாக இந்த மின்னோட்டம் புவிக்குள் பாய்கிறது. சரியா. அப்போ என்னடுது, பூமிக்குள்ளே மின்னோட்டம் போயிடுது. மின்னல் தாங்கி இல்லாவிட்டால் கட்டிடத்தின் மீது மின்னல் நேரடியாக விழுந்து கட்டிடம் சேதமடையக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் மின்னல் கடத்தி.
வீட்டினுடைய மேற்கூரையில் வந்து உலோகத்தண்டு இருக்குது. அதை தாமிர கம்பியோடு இணைச்சி அதை என்ன பண்ணியிருக்காங்க, கூர்முனையாக இருக்கக்கூடிய தரையில் உள்ள உலோகத்தண்டோடு இணைச்சிருக்காங்க. சரியா, அது என்ன பண்ணும், மின்னல் ஏற்படும் போது கடத்தக்கூடிய அமைப்பாக அது செயல்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்து பாருங்கள் மின்சுற்று. மின்சுற்று அப்படின்னாக்க எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு சொல்கிறது தான் எங்கள் மின்சுற்று. சரியா, இதை நம்ம 6ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்புலையும் படிச்சிருக்கோம். கவனிங்க. எதிரெதிர் மின்னூட்டங்கள் பெற்ற 2 உலோக கோளங்களை ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் போது குறைந்த மின்னழுத்தம் கொண்ட கோளத்திலிருந்து அதிக மின்னழுத்தம் கொண்ட கோளத்திற்கு எலக்ட்ரான்கள் பாய தொடங்கும் என்பதை படித்தோம். ஆமாவா? அப்போ எலக்ட்ரான்கள் வந்து பாயக்கூடியது வந்து பார்த்தோம்னா குறைந்த மின்னழுத்தத்திலேருந்து அதிக மின்னழுத்த கோளத்திற்கு வந்து பாயும் இல்லையா? இதே போலவே மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு மின்கலத்தின் இரு மின்வாய்களையும் ஒரு உலோக கம்பியினால் இணைக்கும் போது எதிர் மின்வாயிலிருந்து நேர்மின்வாய்க்கு எலக்ட்ரான்கள் பாய்வதோடு மின்மூலம் ஒன்றின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை தான் மின்சுற்று எனப்படும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அப்போ ஒரு மின்மூலம் ஒன்றிலிருந்து ஒரு முனையினோடிலிருந்து மற்றொரு முனைக்கு எலக்ட்ரான்கள் பாயும் பாதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு மூடப்பட்ட சுற்றுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், மின்சுற்று அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, கொடுத்துருக்கா பாருங்கள் எளிய மின்சுற்று. ஒரு எளிய மின்சுற்றில் மின்சார மூலம் அதாவது மின்கலம், எலக்ட்ரான்கள் செல்வதற்கான பாதை அதாவது உலோக கம்பி, சுற்றில் பாயும் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தும் சாவி மற்றும் மின்சாரத்தால் செயல்படும் ஒரு சாதனம் அதுதான் மின்தடை. இங்கே மின்தடை எது செயல்படுது, விளக்கு வந்து செயல்படுது. ஆகிய 4 கூறுகளும் காணப்படும். சரியா, ஒரு எளிய மின்சுற்றில் வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, அடுத்து பாருங்கள். மின்கலம், உலோக கம்பிகள், சாவி மற்றும் மின்விளக்கு ஆகியவை இணைக்கப்பட்டுள்ள ஒரு எளிய மின்சுற்றை மேலே கொடுக்கப்பட்டுள்ள படம் காண்பிக்கிறது. ஒரு மின்கலம் அல்லது வீடுகளில் உள்ள மின்சாரம் இதில் மின் மூலமாக பயன்படுத்தப்படுகிறது. சரியா, நம்ம வந்து ஒரு செல்லோ இல்லை வீட்டில் இருக்கிற மின்சாரத்தையும் நம்ம மின் மூலமாக பயன்படுத்தலாம். மின்தடை என்பது மின்னாற்றலை பயன்படுத்தும் சாதனத்தை குறிக்கிறது. அதுதான் இங்கே மின்விளக்கு. சரியா, மின்சுற்றில் மின்னோட்டம் பாய்வதற்கும் அதை நிறுத்துவதற்கும் மற்றும் கட்டுப்படுத்துவதற்கும் சாவி பயன்படுத்துகிறது. அதுதான் சுவிட்சு. சரியா, நம்ம வேணும்னும் போது மின்னோட்டத்தை பாய அனுமதிக்கலாம், வேண்டாம் போது நிறுத்திடலாம். சரியா, சாவி மூடப்பட்டு இருக்கும்போது மின்னோட்டம் எதிர்மின்வாயிலிருந்து மின்சுற்றில் உள்ள உலோக கம்பி, மின்விளக்கு, சாவி ஆகியவற்றுடன் வழியாக பாய்ந்து இறுதியில் நேர்மின்வாயை வந்தடைகிறது. சரியா, அப்போ இது மூடிய சுற்றுன்றதுனால எல்லா வழியாகவும் போயிட்டு கடைசியாக எங்கே வருது, நேர்மின்வாயை வந்து அடையுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா, மின் விளக்கில் உள்ள மின் இலை வழியாக மின்னோட்டம் பாயும் போது அது எரிய தொடங்கும். இந்த 4 கூறுகளையும் 2 வழிகளில் நாம் பயன்படுத்தலாம். அவை தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பு. சரியா, அப்போ மின்சுற்றை வந்து பார்த்தோம் அப்படின்னா எளிய மின்சுற்று நம்ம சொல்கிறோம். அதை மேலும் 2 வகையாக பிரித்தோம் அப்படின்னா தொடர் இணைப்பு மற்றும் பக்க இணைப்பை நம்ம பயன்படுத்தலாம். சரியா, அடுத்து பாருங்கள். தொடர் இணைப்புனா என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட மின்தடைகள் மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு பாதையை கொண்டுள்ள மின்சுற்று தொடர் மின்சுற்று எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இங்கே மின்னோட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு மூடிய சுற்று மட்டும் இருக்குது. சரியா, எலக்ட்ரான்கள் மின்கலத்தின் ஒரு முனையில் தொடங்கி எந்த கிளையும் இல்லாத மூடிய மின்சுற்றில் மின்தடைகள் வழியாக பாய்ந்து மின்கலத்தின் மறுமுனையை சென்றடைகின்றன. சரியா, இதில் பாருங்கள் தொடர் இணைப்பு கொடுத்துருக்காங்க. செல்லிருந்து நம்மளுக்கு சாவி இருக்குது, சாவியிலிருந்து மின்விளக்குக்கு போகுது, ஒரு மின்விளக்குலேருந்து இன்னொரு மின்விளக்கு இணைக்கிறோம். அந்த மின்விளக்கினுடைய இணைப்பை நம்ம எது கொண்டு போய் சேர்த்துறோம், எதிர் மின்வாயோட சேர்த்துறோம். சரியா, இது ஒரு மூடப்பட்ட சுற்று. இப்போ நம்ம சாவியை இணைச்சோம் அப்படின்னாக்க மின்விளக்கானது எரியும் இல்லையா, கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதனால் மின்சுற்றில் பாயும் மின்னோட்டம் மதிப்பு மின்சுற்று முழுவதும் மாறாமல் இருக்கும். சரியா, ஆனால் மின்னழுத்தத்தின் மதிப்பானது மின்சுற்றில் உள்ள மின்தடைகளில் பிரிந்து காணப்படும். சரியா, நம்ம கொடுக்கக்கூடிய மின்னோட்டம் மட்டும்தான் மாறாமல் இருக்கும், ஆனால் மின்னழுத்தம் கண்டிப்பாக மாறுபடும். சரியா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள மின்சுற்றில் 2 மின்விளக்குகள் மின்தடையாக பயன்படுத்தப்படுகின்றன. இதில் 2 மின்விளக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா. தொடர் இணைப்பில் மின்கலத்திலிருந்து மின்னூட்டம் பாய்வதற்கு ஒரே ஒரு மூடிய சுற்று மட்டுமே உள்ளது. இதில் வந்து ஒரே ஒரு சுற்று தான் இருக்குது. இதில் மின்கலம், சாவி மற்றும் 2 மின்விளக்குகள் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன. மின்சுற்றில் 2 மின்விளக்குகளும் இணைக்கப்பட்டிருக்கும் வரிசையின்படி அவை ஒவ்வொன்றின் வழியாக எலக்ட்ரான்கள் பாய்ந்து செல்லும். அப்போ ஒன்றின் வழியாக தான் இன்னொன்று போகும் இல்லையா. இணைப்பில் உள்ள ஏதேனும் ஒரு விளக்கை நீக்கிவிட்டால் மற்ற மின்விளக்குகளுடன் மின்னோட்டம் பாய்வது தடைப்படும். சரியா, அதில் ஏதாச்சும் ஒன்று நம்ம நீக்கிட்டாலோ இல்லை பழுதடைஞ்சிச்சாலோ மற்ற மின்விளக்குகளுக்கு மின்னோட்டம் செல்லாது இல்லையா. விழாக்காலங்களில் தொடர் மின்விளக்குகளை நாம் அமைக்கின்றோம்.
தொடர் இணைப்பில் உள்ள மின்விளக்குகளுள் ஒரு மின்விளக்கு பழுதடைந்தாலும் பிற மின்விளக்குகள் எரியாது. சரியா? அப்போ தொடரில் இணைக்கப்படும் மின் விளக்குகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் போது மின் விளக்குகளின் வெளிச்சம் குறைந்து கொண்டே வரும். ஏனெனில் மின்கலத்திலிருந்து வரும் மின்திறன் அதிக எண்ணிக்கையிலான மின் விளக்குகளுக்கு பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. சரியா? அப்போ எத்தனை மின் விளக்கு வைக்கிறோமோ அது தகுந்த மாதிரி மின்கலத்திலிருந்து வரக்கூடிய அதிக எண்ணிக்கையிலான மின் விளக்குகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த படத்தில் பாருங்கள், உங்களுக்கு 3 மின் விளக்குகள் இணைக்கப்பட்டதாக இருக்குது பாருங்கள். மின்தடைகள் தொடரிணைப்பில் உள்ள போது ஒவ்வொரு மின்தடை வழியாகவும் ஒரே ஒரு அளவு மின்னோட்டம் பாய்வதையும் அவற்றுக்கிடையே மின்னழுத்தம் வெவ்வேறாக இருப்பதையும் நாம் பார்த்தோம் இல்லையா? இதில் வெவ்வேறு மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். 3 மின்விளக்குகள் ஒரே தொடரில் இணைக்கப்பட்டுள்ளதாக நம்ம கருதுவோம். மின்சுற்றின் வழியாக பாயும் மின்னோட்டத்தை I எனவும் மின் விளக்குகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தை V1, V2, V3 எனவும் எடுத்துக்கொண்டால் மின் மூலத்திலிருந்து கொடுக்கப்படும் மின்னழுத்தம் V ஒவ்வொரு மின் விளக்குகளுக்கும் இடையே உள்ள மின்னழுத்தத்தின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இப்போ I பொதுவாக இருக்குது, ஆனால் V மட்டும்தான் பகிர்ந்தளிக்கப்படுது. அதாவது மின்னோட்டம் ஒரே மாதிரி இருக்குது, மின்னழுத்தம் மட்டும்தான் பகிர்ந்தளிக்கப்படுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? கொடுத்துருக்காங்க பாருங்கள். மின் மூலத்திலிருந்து கொடுக்கப்படும் மின்னழுத்தம் V ஒவ்வொரு மின்விளக்குக்கும் இடையே உள்ள மின்னழுத்தங்களின் கூடுதலுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ V சமம் V1 + V2 + V3 அப்படின்னு போடலாம். சரியா? இதுதான் தொடர் இணைப்பு சுற்று. இதன் தொடர்ச்சியாக பக்க இணைப்பு சுற்று பற்றி அடுத்த பாடப்பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.